ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம் வாங்க. இந்த விளாக் வந்து கோயில்பட்டியில் வச்சு தான் இருக்கும் ஃபுல் விளாகும். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ காலையில் எந்திரிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8 என்னமோ இருந்துச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் லேட்டாக எந்திரிச்சேன். ஸோ தெரியும் உங்களுக்கு, என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த வடை சாப்பிட்றது இங்கே வந்து எனக்கு வந்து பழகி போச்சு. ஸோ அதுக்காக எந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பாருங்கள், இப்படி தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் ப்ரஷ் பண்ணோம். ஸோ சன் வந்து விளாண்டுருந்தார், ஹஸ்பண்ட் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சன் ஃபஸ்ட்டே ப்ரஷ் பண்ணிட்டாரு. ஸோ கோயில்பட்டிக்கு வந்தால் எங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா, டெய்லியும் வந்தால் டெய்லியும் வர மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போது இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனு இல்லைனா வந்து பார்க்கணுன்னு தோன்றப்போ நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டு பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஸோ மாமியாரும் அங்கேருந்து மாமியார் அடிக்கடி வந்ததில்லை வீட்டுக்கு. பட் எப்போ முடியுதோ அப்போ தான் வருவாங்க. ஸோ நாங்கள் அடிக்கடி வந்துடுவோம் இங்கே. ஸோ பாருங்கள், வடை, சமோசா வந்து என் பையனுக்காக வாங்கினது. ஸோ இது வந்து வடை வந்து நான் சாப்பிட்றேன். ஸோ டீ குடிச்சிட்டே வந்து வடையை சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்ருக்காங்க. நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இதை வந்து இந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்கள்ல, கிக் பாக்ஸிங், அது பண்ணுறதுக்கு வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். அதில் விளாண்டுருந்தார். ஸோ ஹாப்பியாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திரும்பி ரிட்டன் வரோம். கிளம்பியாச்சு. ஒரு 1 டே இருந்தோம்னு நினைக்கிறேன். 1.5 டே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் டாடா சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஜில்லுன்னு இருக்கலாம். மோனிஷ், உனக்கு பிடிச்ச சீசன் எதுடா? மழை காலம் பிடிக்குமா, வெயில் காலம் பிடிக்குமா, காற்று காலம் பிடிக்குமா? என்ன காலம் பிடிக்கும்? மழை காலமா? சன் வந்து வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ மழை கொஞ்சம் ரொம்ப பெய்யல, ஓரளவுக்கு பெஞ்சிட்டு இருந்தது. வைப்பர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்குவான். ஸோ பட் அவன் கையில் நாங்கள் கொடுக்கறதில்ல. இந்த வைப்பர் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ண வைப்போம். ஸோ அது மட்டும் பண்ணார். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எல்லா பேக்கில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு. ஏன்னா துணி அலசலை, இங்கே வந்தால் அலசணும். அதனால வந்து துணிக்குள்ளே இதை எடுக்கிறதெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாவு. இந்த மாவு அவங்க வீட்டில் தான் நாங்கள் வந்து போய் மாவு பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணுறது. ஸோ கோயில்பட்டியில் இது ஒரு ஃபேமஸ்ஸு. இந்த கடையில் தான் நாங்கள் வாங்குவோம் மாவு எப்பயுமே. ஸோ அந்த மாவு பாக்கெட்டில் வந்து நம்ம வந்து இட்லி செமையாக வரும். ஸோ அதனாலே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாவு பாக்கெட்டு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து குழம்பு கொடுத்து விட்ருந்தாங்க, மட்டன் குழம்பு கொடுத்து விட்ருந்தாங்க மாமியார். ஸோ அதை வச்சு தான் வந்து நைட்டுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறோம். தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் வர மாதிரி இருந்திருந்தாங்கன்னா நான் இட்லி ஊற்றிருப்பேன். அவங்க வந்து வெளியிலே சாப்பிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து டைம் வந்து 9:35 9:40 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். இட்லி வைக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டாங்க. வெளியில் போனால் அவங்க சாப்பிட்டனால நாங்கள் எங்கள் 2 பேருக்கு தானே, அதனால் வந்து தோசையை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு தோசை சுட்டுட்ருக்கேன். தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தோசை ஊட்டி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த குழம்பு இன்னும் மிச்சம் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெளியில் சாப்பிட்டு வந்திருந்தாங்க நைட்டு. ஸோ வெளியில் போயிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு காலையிலேயும் மிச்சம் இருந்துச்சு, காலையிலே வச்சு சாப்பிட்டோம். மாவு செம்மையாக இருக்கும். இந்த மாவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ மாவு தான் நம்ம ஆட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் வந்து அதுக்குள்ளே வந்து கோயில்பட்டிக்கு வந்து மறுபடியும் போகிற சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. என்னென்னா வந்து எங்களோட பாட்டிக்கு வந்து, அதாவது என் வீட்டுக்காரங்களோட பாட்டிக்கு வந்து நினைவு நாள் வந்து இது பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுவோம்ல, படையெல்லாம் வச்சு இது பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்ப போகிறதில்ல, நான் இப்போலேருந்தே வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்தோடனே ஸ்கூலுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நைட் ஆயிரும் வருதுக்கே. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா வந்தோன்னே படுத்துங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பால் விசில் சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி போட்டு குடிக்க போகிறேன். சன்னுக்கு கொஞ்சோண்டு பால் ஆற்றி கொடுத்து அவரை வந்து படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்புற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் தான். வேறு எதுவும் இல்லை, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறது தான் பாக்கி. ஸோ ஸ்டே பண்ண போகிறதில்ல, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ஸோ வாங்க. ஸோ பால் வந்து ரெடி ஆகிடுச்சு, காய்ச்சாச்சு. குடிக்க மட்டும் செய்யணும். 5:10 ஆகுது. இன்றைக்கி வந்து நான் வந்து முட்டை தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ இவ்வளோ பாத்திரம் இருக்குது, அதை கழுவி வைக்கணுங்க. கொஞ்சம் இது இருக்குது. வெளியில் துணி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த துணியை எல்லாத்தையும் போய் வெளியில் காய போடணும். என்னம்மா என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees ஜாக்கெட்டு. ஸோ இதில் வந்து ப்ளூ கொஞ்சம் இருக்குது, போட்டுவோம். எனக்கு வந்து இந்த ஒரு பாக்கெட் தேவைப்படும். நான் வந்து ஸ்ட்ராங்காக குடிக்கிற பர்சன் எப்பயுமே. ஸோ அதனால் ஒரு பாக்கெட் போட்டுக்கிட்டு பால் ஊற்றிக்கலாம். ஸோ பால் ஊற்றியாச்சு. தேவையான சர்க்கரை போட்டு ஆற்றி குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு பார்க்குறேன் உங்களை. பாய். இது பார்த்திங்கன்னா வந்து பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து டீ போட்டு கொடுத்தேன். ஒரு 7 o'clock ஆச்சு. வந்தாச்சு. ஸோ கிளம்பிட்டோம். போயிட்டு டக்குன்னு திரும்பி ரிட்டன் வர மாதிரி தான். ஏன்னா ஸ்கூல் இருக்குது, ஹோம்ஒர்க்லாம் இது முடிச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. வெளியில் எங்கேயாவது போகணுன்னா கூட வந்து நம்மளால் சட்டுன்னு கிளம்ப முடியாது. பையனுக்கு ஸ்கூல் இருக்கனால ஒரு நாள் சப்ஜெக்டை ரிமைண்ட் பண்ணி வச்சுருந்தா கூட வந்து அடுத்த நாள் வந்து ஹோம்ஒர்க் செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து வெளியில் போகிறத வந்து அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ முக்கியமானதுக்கு மட்டும்தான் வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ நல்லா பாட்டெலாம் கேட்டுட்டு ஜாலியாக கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ இது பாட்டு கேட்டுட்டு போகிறப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். சில டைம் வந்து எஃப்எம்லாம் போட்டு பார்ப்பாங்க.
என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 80s சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ரீசன்ட் சாங்ஸும் கேட்பாங்க, ஆனால் அதை விட அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த கடை தான் நான் சொல்லியிருந்தேன், முத்தலாபுரத்தில் இருக்குது. இது வந்து நம்ம இருக்கங்குடி கோயிலுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். இந்த கடையில் வந்து பால் பன்னு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே தான் வாங்கியிருந்தோம் நாங்கள், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம் பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ ஒரு புவண்டை வாங்கியிருந்தோம். ஸோ போண்டா குடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லுமே வந்து என்கேஜாக இருந்தது எங்களுக்கு, இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும். அப்புறம் வந்து அந்த வாங்கின ஸ்நாக்ஸை வந்து என் பையன் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். நான் இங்கே காலி பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சானோ என்னமோ தெரில, கொடுக்கல. சரி, அதை அப்படியே சேஃபாக கொண்டு வந்தாச்சு. ஸோ பாட்டிக்கு வந்து நல்லா பூலாம் மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க, சமையலும் பண்ணியிருந்தாங்க. மாமியார் வந்து எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுலப்பா, என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் தானே, அந்த மாதிரி அவங்களும் அதை ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்றதே ஆரம்பித்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா முன்னாடியே சாமி கும்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். என் பையனும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கொஞ்சம் ரிமைனிங் எப்பயும் போல் வச்சிட்டாரு கொஞ்சம். ஸோ சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா மழை பெய்யல, இந்த தடவை மழை பெய்யல, நார்மலாக வந்தாச்சு. சன்னை வந்து தூங்க வைக்கிறதுக்காக முன்னாடி சீட்லேயே வந்து கொஞ்சம் சாய்வாக சீட்டை வந்து சாய்ச்சோன்னா நம்ம வந்து நல்லா ஸ்லீப்பர் சீட்டாகிட்டே இருக்கும், சாய்ச்சிட்டு படுத்து தூங்கலாம். ஸோ அவர் தூங்க வச்சுட்டு என் ஷாலை வந்து போட்டு விட்டேன், கொஞ்சம் குளிரமாக இருக்கும் அப்படின்ட்டு ஷாலை போட்டு விட்டு அவரை தூங்க வச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் நான் படுத்து பார்த்தேன். எனக்கு தூக்கமே வரல, பட் ஆனால் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்து முழிச்சிட்டே இருந்தால் அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்றதுக்கு முடியாது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வந்து படுத்திருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டும் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.